முல்லைத்தீவு ஒட்டிசுட்டான் சின்ன சாலம்பனில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் தொடர்பான காணொளி வைரலாக பரவி வருகின்றது. பெண் ஒருவரை நபரொருவர் கடுமையாக தாக்குகின்றார். அதன் பின்னணி என்ன? வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சிலர். அது தொடர்பாக எல்லாம் இதிலே விரிவாக பேச வேண்டி இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த தொகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக ஏனையின் வீதியில் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கி நபரொருவரின் கால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக யோசிக்க வேண்டிய பேச வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றது. அனைவருமே இதை பாருங்கள். இனியாவது கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதற்காகத்தான் இந்த செய்தியை நான் இதிலே இணைத்து பேசுகின்றேன். மற்றொரு செய்தியாக பிரித்தானியாவிலிருந்து இலங்கை நோக்கி பயணித்த விமானம் திடீரென்று ஓமான் நாட்டுக்கு திருப்பப்பட்டிருக்கின்றது. என்ன நடந்தது? அதன் பின்னணி தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். இந்த செய்திகள் தொடர்பில் தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முல்லைத்தீவில் பெண் ஒருவரை நபரொருவர் தாக்குகின்ற காணொளி ஒன்று நேற்றைய தினம் சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பரவி இருந்தது. அதன் பின்னணி என்ன? அந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது போலீசாரினால் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்பது தொடர்பாக எல்லாம் பல கேள்வி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக முல்லைத்தீவில் இயங்குகின்ற சில இணையதள ஊடகங்களும் அது தவிர தமிழ் ஊடகங்களும் சில தகவல்களை வெளியிட்டிருக்கின்றது. அந்த வகையில் முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பகுதியிலே இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. மனிதாபிமான கன்னிவடி அகற்றும் நிறுவனத்தில் பணியாற்றுகின்ற பெண் வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்த வேலை, அதாவது இந்த பெண் உட்பட்ட குழுவினர் இவ்வாறு வீட்டுக்கு செல்லும் நோக்கிலே சென்றதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு பயணித்து கொண்டிருந்த போதுதான் திடீரென்று நபர் ஒருவர் அந்த வாகனத்தை மறித்து அந்த பெண்ணை வெளியிலே இழுத்து தாக்கியதாக ஒரு தகவல் கூறப்படுகின்றது. அதாவது முல்லைத்தீவில் இயங்குகின்ற சில இணைய ஊடகங்களிலே இது தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை தாண்டி அந்த பெண்ணை இவ்வாறு இறக்கி தாக்குகின்றார்கள். தாக்குகின்ற போது பதிவான காட்சிகளைத்தான் நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள். அந்த காட்சியை பார்க்கின்ற போது உங்களுக்கு ஒரு விடயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இருக்கும். பெண் ஒருவரை நபரொருவர் தாக்குகின்றார். அந்த பெண்ணுடன் பணியாற்றுகின்றவர்கள் வாகனத்தில் இருந்து கொண்டே அதனை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவர் கேட்கின்றார் மறிப்போமா என்று, மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் இல்லை இல்லை மறித்தால் எங்களுக்கும் அடிப்பார், அவர் ஒரு மாதிரியானால், அதாவது அந்த நபர் ஒரு ரவுடிசம் செய்கின்ற ஒரு நபர் என்கின்ற வகையிலே அதிலே பேசிக் கொள்கின்றார்கள். அந்த நபரும் கண்டபடி அந்த பெண்ணை கொடூரமாக தாக்குகின்றார். ஆகவே சம்பவத்தின் பின்னணி ஏன் தாக்குகின்றார் என்கின்ற காரணத்திற்காக கூறப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், அந்த பெண் தாக்குகின்ற நபரின் மனைவி தொடர்பாக அவதூறாக பேசினார் என்று அந்த நபர் தாக்கினார் என்றுதான் கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இவ்வாறு ஒரு விடயம் நடந்திருந்தால் அது தொடர்பாக அந்த நபர் சட்டத்தை அணுகி இருக்கலாம். இவ்வாறு தாக்கியது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அதனை தாண்டி பல நபர்கள் பார்க்கின்ற போது, அதாவது மக்கள் மத்தியில் இப்படி ஒரு பெண்ணை தாக்குவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவரை விட கொடுமையான நபர்கள் இதை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அவ்வளவு பேர் இருக்கின்றார்கள். அந்த நபருக்கு 2 அடியை போட்டு போவென்று கலைத்து விட வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் கூட, அப்படி அடிப்பது கூட சட்டத்தின்படி பிழை இல்லை. அதனால் கூட உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வரலாம், போலீசிலே முறைப்பாடு கொடுத்தால் நீங்கள் விசாரணைக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் கூட அந்த நபர் அடித்ததை அனைவரும் சேர்ந்து தடுத்திருக்கலாம். அந்த நபரை பிடித்து தடுத்திருக்கலாம். அதையாவது ஒரு மனிதாபிமான ரீதியிலே சட்டத்துக்கு உட்பட்டு நீங்கள் செய்திருக்கலாம். ஆனால் அதனையெல்லாம் செய்யாமல் பயந்து போய் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு நபர் தாக்குகின்ற போது. ஆகவே இவ்வாறான ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம் என்பதை யோசித்து பாருங்கள். எனவே இப்படியான சம்பவம் நாளைக்கு யாருக்குமே நடக்கலாம். ஆகவே எல்லா இடங்களிலுமே இவ்வாறு ஒருவர் வந்து ஒருவரை தாக்குகின்ற போது நாங்கள் வேடிக்கையா பார்த்து கொண்டிருக்க போகின்றோம். அப்போது நாங்களாக, அதாவது அங்கிருக்கின்ற மக்களாக கூடி ஒரு முடிவை எடுக்காவிட்டால், அதற்கு எதிர்வினை ஆற்றாவிட்டால் இப்படியான சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். போலீசார் வந்து அந்த பிரச்சனையை அடக்கி அதற்கு பிறகு அந்த நபரை கைது செய்து சட்டத்தின் முன் நிறுத்தி அதற்கு பிறகு தண்டனை கிடைப்பதெல்லாம் அது அடுத்த கட்ட விடயம். அதற்குள் அடிக்கின்றவர்களால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு அவர்கள் இறந்தாலோ அல்லது ஏதாவது உடல் பாகங்களை இழந்தாலோ அதற்கு யார் பொறுப்பு? ஆகவே இப்படியான ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். வேடிக்கை பார்க்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறிவிட்டோம். அதுவும் முல்லைத்தீவெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்தோமா, ஆனால் இன்று நாங்கள் வேடிக்கை பார்க்கின்றவர்களாக நாங்கள் மாறிவிட்டோம். ஆண்கள் என்று சொல்லவே அங்கிருந்தவர்கள் வெட்கப்பட வேண்டும் என்றுதான் நான் கூறுவேன். எனவே அதற்கு நீங்கள் கொஞ்சமாக முயற்சி செய்தால் பிரச்சனையை மறைத்திருக்கலாம், அதையாவது நீங்கள் கடைசியாக செய்திருக்கலாம். ஆனால் அதுவும் செய்யவில்லை. இது நாளைக்கு யாருக்கு வேண்டுமென்றால் நடக்கும். அந்த வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு வேண்டுமென்றால் நடக்கும், அல்லது அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு வேண்டுமென்றால் நடக்கும்.
என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சட்டத்தை அணுகி அதற்கு தீர்வு பெறுவதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும் என்பதை இதிலே பதிவு செய்து கொள்கின்றேன். வன்முறையை கையில் எடுக்காதீர்கள். இப்படியான வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலும் முல்லைத்தீவிலும் அதிக அளவில் பதிவாகிக் கொண்டே இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஏனையின் வீதியில் ஒரு விபத்து சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. அந்த விபத்து சம்பவத்தை தொடர்ந்து காயமடைந்தவரின் கால் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான செய்தி வெளியாகி இருக்கின்றது. இதனை பார்த்தவுடன் பெரும் சோகத்தை ஏற்படுத்திய ஒரு விடயமாக இந்த விடயம் எனக்குள்ளே மாறி இருக்கின்றது. காரணம் என்னவென்று சொல்வதற்கு முன்பாக நடந்த சம்பவத்தை கூறுகின்றேன். அனுராதபுரம் ஏனையின் வீதியிலே இந்த விபத்து சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. நேற்றைய தினம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த லொரியிலே முன்னிருக்கையிலே குறித்த நபர் அமர்ந்திருக்கின்றார். இவ்வாறு யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த அந்த லொரி அனுராதபுரம் பகுதியிலே வேக கட்டுப்பாட்டை இழந்து மற்றொரு பார ஊர்தியில் மோதி விபத்துக்குள்ளாகியதாக கூறப்படுகின்றது. இதன் போதுதான் அந்த காயமடைந்த நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவரது கால் துண்டிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கால் துண்டிக்கப்பட்ட நபர் யாழ்ப்பாணம் சாவச்சேரி பகுதியைச் சேர்ந்த 44 வயதுடைய குடும்பஸ்தர் என்று கூறப்படுகின்றது. குடும்ப கஷ்டம் காரணமாக வேலையை செய்ய வேண்டும், குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த லொரியிலே பயணித்திருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். பொதுவாக லொரிகளிலே யார் செல்வார்கள் என்று சொன்னால் அந்த மூட்டை தூக்குவர்கள் அல்லது அது தொடர்பான கணக்குகளை பார்ப்பவர்கள், ஏதோ ஒரு பணியை ஆற்றியவர்கள் தான் போய் வருவார்கள். அல்லது ஒரு சாரதியாக கூட அவர் இருக்கலாம், அதாவது மாறி மாறி வாகனத்தை ஓடுகின்றவர்களாக கூட இருவர் சென்று இருக்கலாம். எனவே எதுவாக இருந்தாலும் அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கலாம், அல்லது பெற்றோர்கள் இருக்கலாம், அல்லது பிள்ளைகள் இருக்கலாம். எனவே இப்படி அல்லது அனைவரும் இணைந்தும் இருக்கலாம். ஆகவே இவ்வாறு ஒருவரின் காலிலிருந்து துண்டிக்கப்பட்டு விட்டதால் அந்த குடும்பம் நாளை என்ன செய்வதென்று தெரியாமல் நடுத்தெருவில் நிற்க வேண்டிய ஒரு சூழல் நிலவும். இதே போல பலர் இவ்வாறான விபத்துக்களால் உயிரிழக்கின்றார்கள், இளைஞர்கள் உயிரிழக்கின்றார்கள், குடும்பஸ்தர்கள் உயிரிழக்கின்றார்கள். இப்படியான சம்பவங்கள் எல்லாம் அதிக அளவிலே இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் தான் நான் கூறுகின்றேன், இந்த சம்பவம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய சம்பவமாக இருக்கின்றது. வாகனம் செலுத்துவர்கள் மெதுவாக செலுத்துங்கள், மது அருந்திவிட்டு வாகனத்தை செலுத்தாதீர்கள், அதிவேகமாக வாகனத்தை செலுத்தாதீர்கள். இதனால் ஏற்படுகின்ற விபத்தால் நாளை நீங்கள் உடல் அவயங்களை இழக்க நேரிடலாம், அல்லது உங்களது உயிரை இழக்க நேரிடலாம். உங்களை நம்பி இருப்பவர்களை தவிக்க விட்டு நீங்கள் உங்கள் காலம் முடிவதற்குள்ளே விபத்தில் சிக்கி உங்கள் வாழ்க்கையை இழக்க நேரிடும். அப்படியான சூழ்நிலை வரக்கூடாது. ஆனால் பல விபத்துகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே மிக மிக எச்சரிக்கையாக இருங்கள். ஒன்று நடந்தால் பிறகு யோசித்து எந்த பயனுமே இல்லை. சிறிய விரலை இழந்தால் கூட அது எங்களது அன்றாட வாழ்க்கையிலே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகையால் சிந்தித்து செயற்படுங்கள். மற்றொரு செய்தியாக பிரித்தானியாவிலிருந்து இலங்கை நோக்கி பயணித்த விமானம் ஒன்று ஓமான் நாட்டுக்கு திருப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறித்த விமானத்தில் பயணித்த பயணி ஒருவருக்கு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் இவ்வாறு ஓமான் நாட்டுக்கு அந்த விமானம் மாறி சென்றதாக, அதாவது திருப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பிரித்தானியா லண்டனில் இருந்து இலங்கை நோக்கி பயணித்த விமானமே இவ்வாறு ஓமன் நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராசா ஜெயகாந்தன். ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன்.